ஹalleluya, praise the Lord. வாருங்கள், இந்த காலைவேளையிலே நம்முடைய ஜீவாதிபதியை ஆராதிப்போம். ஓ நன்றி இயேசுவே, நீர் என் பலனப்பா. சேனைக்குள் பாய்ந்து செல்ல கிருபை செய்யுங்க. ஒரு மதலை தாண்ட கிருபை செய்யுங்க. எங்க கால்களை மான்கள் கால்களை போடாது. இதயத்துல தைரியம் உண்டாங்க, நம்பிக்கை உண்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் தோல்வி, அவமானம், கடன் பிரச்சனை, நிர்பந்தம், போராட்டம்,
வியாதி, கொள்ளை நோய், தரித்திரம், பிரச்சனை, சண்டை, விடுதலை கொடுங்கம்மா. விடுதலை கொடுங்க. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம அதை தான் நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 30:15. அதனுடைய செகண்ட் ஆஃபர் எப்படி வருது? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ரெண்டு விஷயத்தை இந்த தீர்க்கதரிசி சொல்றார். ஒண்ணு என்னன்னா அமெரிக்கையும், அடுத்தது என்னன்னா நம்பிக்கையுமே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது பலன் நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேகர் இன்னைக்கு கூனி குறுகி போய் நிக்கிறோம், தோத்து போய் நிக்கிறோம் இல்லையா? என்ன செய்யறதுன்னே தெரியல சில பேருக்கு. அப்ப பாருங்க எப்படி இந்த பலன் உண்டாகும். அநேகர் சொல்வது உண்டு, ஆமா பலன் இருந்தா தானே செய்ய முடியும். பலன்னா என்ன? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது, பண தேவைகள் இல்லையா? அந்த வேலையில போய் நிரந்தரமா இருக்கிறது, அந்த பிசினஸ ஆரம்பிச்சு வெற்றிகரமா கொண்டு வர்றது, ஞானம், உயர்வு, தயவு, காருண்யம், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பலனா இருக்கு. இதான் ஒரு பெரிய சப்போர்ட்டிங். இந்த சப்போர்ட் எப்போ வரும்? அமெரிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புல in quietness. பாருங்க, உங்க இருதயம் அப்படியே அமைதியா இருக்கும். ஏன் அமைதியா இருக்கணும்? ஏன் அமெரிக்கையா இருக்கணும்? நீ கடவுளை நம்புனா, நீ கர்த்தர் மேல உன் வாழ்க்கையை வச்சிருந்தனா நீ அமைதியா இருப்ப. அப்போ என்ன சொல்ல வராரு இந்த தீர்க்கதரிசி? உன் வாழ்க்கையில குறிச்சு புலம்பிக்கிட்டு இருக்க, புலம்புறதுனால தூக்கம் வரல, எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகல. அப்ப பாருங்க, புலம்புறதுனால அங்க வழி பிறக்காது. அங்க அமைதியா இருக்கிறது நோக்கம் என்னன்னா, எவன் அமைதியா இருப்பான் சொல்லுங்க? எந்த மனுஷன் அமைதியா இருப்பான்? அவனுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம், அந்த உத்தரவாதத்தினால அமைதியா இருப்பான். பல மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நண்பன் இடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த நண்பனுக்கு நண்பன் ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருக்கிறார். நானும் அவர் அறிவேன். அவர் கடை திறந்து கொஞ்ச நாள்ல நான் போயிருக்கும்போது அவர் ரொம்ப விவரமா சொன்னார். ஒரு பெரிய ஐடி ஹப்ல தான் உள்ள அவர் வச்சிருந்திருக்காரு, அவருடைய கசின் பிரதர். அதுக்கப்புறம் இவர் தனியா வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, நல்ல ஒரு பெரிய செல்வந்தரை கூப்பிட்டு தான் திறந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்ப நானும் இன்னொரு நண்பனும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். திறந்து போயிடுச்சு, அந்த பல மாதங்கள் ஓடிடுச்சு. ஆனா நான் ஒண்ணு கேட்குறேன், நான் எப்பனா பார்க்குறேனோ அந்த கடையில் அப்படி ஒன்றும் யாரும் வந்து வாங்கின மாதிரி தெரியல, எப்படியோ ரேர் தான். எப்படி இவர் இந்த இடத்துல வாடகை கொடுத்துட்டு இதை சர்வே பண்ண முடியுது, எப்படி இருக்க முடியுது? அப்போ அந்த தம்பி சொன்னா, அவனுக்கு நல்ல பணம் இருக்கு, ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. அப்புறம் பாருங்க, அவன் இன்னொன்று ஒரு பார்ட் டைம்லையும் ஒரு வேலை பார்க்குறான். ரெண்டாவது அவன் மனைவி ஒரு பெரிய ஐடியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா? 3 காரியத்தை சொன்னான். அவனுக்கு பெரிய பண ஆதாரம் இருக்கு இல்லையா? பெரிய ஆதாரம் இருக்கு. அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டே வருது மணில இருந்து. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து எடுத்து தான் வாடகை கொடுக்குறான். இன்னொன்று அவனும் ஒரு ஒர்க் பண்ணுறான், அவன் மனைவி வேலை பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒன்று தோணுனது, அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதை குறித்து பெரிய ஒரு 2 ஆளை சம்பளத்துக்கு போட்டு வச்சிருக்கான். அப்போ நல்ல கவனிக்க, ஒரு ஆதாரம் இருக்கு. எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன்னு சொன்னா, எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆதாரம் இருக்குதோ அவன் பாருங்க புலம்ப மாட்டான், பயப்பட மாட்டான், அதெல்லாம் பே பண்ணிடணும். அந்த பணத்தை இதுக்கு போட்டலாம், இப்படி போட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பார்க்கலாம் என்ன எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த பிஸ்னஸை மாற்றலாம்.
அப்படின்னு ரொம்ப தாராளமா ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கிறான். ஏன்னா ஆதாரம் இருக்கு. அப்ப அந்த ஆதாரம் உன் கர்த்தர் மேல வச்சனா நீ அமெரிக்கா இருக்க முடியும். அமெரிக்கா தான் உனக்கு பலனா இருக்கு. ரெண்டாவது நம்பிக்கையுமே அப்படின்னா சில ஆங்கில மொழிபெயர்ப்புல கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு வருது, சில மொழிபெயர்ப்புல ட்ரஸ்ட், அவர் சார்ந்து இருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் பாருங்க. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார், என்னை வாழ வைப்பார். தேவ மக்களே, இதுதான் உங்களுடைய பலன், இதுதான் உங்களுடைய பலன். இன்னைக்கு நான் என்ன செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், எப்படி செஞ்சு முடிக்க போறேன், என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இல்ல என்ன நடக்க போகுது இல்லையா, இந்த கடையை இழுத்து மூட வேண்டியதானா, இந்த பிசினஸை இழுத்து மூட வேண்டியதானா, என் வேலையில என்னால சஸ்டெயின் பண்ண முடியல, என் பிள்ளைகளுடைய படிப்புல அது தொடர முடியல, அவ்வளவுதான், அது எண்டுக்கு வரப்போதா? இல்லை. அமெரிக்கையும் நம்பிக்கையும் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அது பெரிய பலனா இருக்கிற. கர்த்தருக்குள்ள நீங்க அமைதியா இருங்க, கர்த்தருக்குள்ள கான்ஃபிடென்ட்டா இருங்க, ட்ரஸ்டா இருங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். God bless you.